ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன்னை பார்த்து நல்ல செய்தி தர வெகு நேரமாக நானும் குடும்பத்தோடும் யாரெல்லாம் காத்திருக்கிறோம் என்று பார். அதிர்ஷ்டமே உன் வீடு தேடி வந்துவிட்டது என் செல்லமே. ஆம், மங்களகரமாக விடிந்த இந்நாள் உன்னுடைய மனதில் மகிழ்ச்சியை நிறைத்துச் சொல்லும். வாழ்க்கையில் நான் ஜெயிக்க வேண்டுமென்றால் முதலில் நம்மை இழிவாக பேசுபவர்களையும் நம்மிடம் எப்போதும் குறை காண்பவர்களையும் வாழ்க்கையிலிருந்து ஒதுக்கிவிட வேண்டும். எந்த கருணையும் காட்ட தேவையில்லை. ஆம் செல்லமே, உனக்கான சோதனை காலம் வரும்போது பயப்படாதே, கலங்காதே. என்னை நோக்கி நீ வேண்டுதல் செய்ய தொடங்கிய அந்த நேரத்திலேயே உனக்கு பதில் தரும் வேலையை உன் சாயப்பா நான் தொடங்கிவிட்டேன். அதனால்தான் நீ சாதனைகளை அனுபவிக்கிறாய் என உனக்கு பலமுறை அறிவுறுத்தியிருக்கிறேன். இப்போது அதை நினைவுபடுத்துகிறேன் என் செல்லமே. கவனமாக கேள். உன் சாயப்பா உன்னை சுத்தமாக்குகிறேன். இப்போது நீ கர்மவினை என்ற குப்பைகளாலும் மாயை என்ற அழுக்குகளாலும் முற்றிலும் மாசுபட்டு இருக்கிறாய். அதன் பலனாகவே கஷ்டம், நஷ்டம், பிரச்சனை என்று பேதலித்து வருந்துகிறாய். அவற்றையெல்லாம் நான் மெதுவாக சுத்தம் செய்யும் போது உனக்கு அது சோதனைகளாகத்தான் தெரிகிறது. கஷ்டமான சூழ்நிலையை சந்திக்கும் போது மனம் உடைந்து போகாதே. பொறுமையுடன் என்ன நடக்கிறது என்பதை கவனித்த வண்ணம் இரு. எந்தவித சூழ்நிலையிலும் உன்னுடைய முயற்சியில் இருந்து மட்டும் விலகி விடாதே. அந்த நேரத்தில் கலங்கவும் கூடாது, பயப்படக்கூடாது, எதற்கும் இடம் தரவும் நினைக்காதே. எத்தனையோ தருணத்தில் துயரங்களை அனுபவித்து விட்டாய். இப்போது உனக்கு கால நேரம் ஒன்று சேர்ந்து வந்திருக்கிறது. ஆகவே அனைத்திலிருந்தும் விடுபடப் போகிறாய். இழந்தது அத்தனையும் வந்து சேரும் காலம் இது என் செல்லமே. வாழ்க்கையில் அனைவரும் வியக்கும் வண்ணம் நீ வாழத்தான் போகிறாய். இதோ அதற்கான கால நேரம் இதுவே ஆகும். உனக்கு தடங்கலான காரியங்களும் தாமதமான காரியங்களும் வெற்றிகரமாக நிறைவேறும் தருணம் வந்துவிட்டது என் செல்லமே. உனது சோதனை காலங்களை எல்லாம் எதிர்த்து நின்று தாண்டி வந்த நீ உன் வெற்றி காலங்களில் சோர்ந்து போய்விடக்கூடாது. உனக்கான காலம் நேரம் என்பது சர்வ நிச்சயமாய் இதுதான். பல தடவை தாண்டி வந்த நீ சந்தோஷ தருணங்களை தவறவிட்டு விடாதே. இதோ உறுதியான நம்பிக்கையோடு இரு என் செல்லமே. நீ நினைத்த எல்லாம் உன் காலடியில் வந்து சேரும் நேரம் வந்துவிட்டது. இன்று இந்த சத்திய வாக்கை முழுமையாக கேட்ட உனக்கு எல்லாமே ஜெயமாகும். ஆம் செல்லமே, நான் இருக்க பயப்படக்கூடாது. உன்னால் முடிந்தவரை ஏழை எளியவருக்கு அன்னதானம் செய். பிறகு உனக்கான சில நாட்களிலே இழுபறியான உன் காரியம் எல்லாம் வெற்றியில் முடியும். ஆம் செல்லமே, இது எல்லாம் சாயியோட சத்திய வாக்கு. மேலும் நீயே எதிர்பாராத வகையில் உன் சாயப்பா திடீர் அதிர்ஷ்டத்தை கொண்டு வரப் போகிறேன் உனக்கு. ஏன் இவ்வளவு கோபப்படுகிறாய்? வாழ்க்கையில் நீ சந்திக்கும் தோல்விகளால் சோர்வடைந்து இதற்கு மேல் நான் போராட முடியாது என்று மட்டும் நினைத்து விடாதே. வெற்றி தோல்விகளை குறித்து கவலைப்படாமல் உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறி செல். அந்த நம்பிக்கையே உன்னை வெற்றி பெறச் செய்யும். ஒரு காரியத்தை செய்யும் முன் என்ன செய்கிறோம், எதற்காக செய்கிறோம் என்று தெளிவுடன் செய்தால் அதில் தோல்வியே ஏற்பட்டாலும் அது உனக்கு ஒரு பொருட்டாகவே இருக்காது. அந்த அனுபவமே உனக்கு மீண்டும் ஒரு செயலில் ஈடுபட்டு வெற்றி பெற இலகுவாக இருக்கும். ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ என் செல்லமே. தேவையற்ற எண்ணங்களை சுமக்கும் வரை வாழ்க்கையில் நிம்மதி என்பது சாத்தியம் இல்லாததாகவே இருக்கும். நான் சொல்வது சரிதானே? ஆம், தேவையற்ற எண்ணங்களை போட்டு தேவையில்லாததெல்லாம் நினைத்து உன் மனதை பாரமாக்கி விடுவாய். அந்த நேரத்தில் நீ மற்றவற்றை எதுவும் சிந்திக்காத முடியாத அளவுக்கு உனக்கு புத்தி பேதலித்து விடும். நாம் எத்தனை தானங்கள் செய்தாலும் பிறரிடம் காட்ட வேண்டியது என்ன தெரியுமா? நிதானம்தான். சிலரை மறந்து விடு, சிலரை மன்னித்து விடு, சிலரை கடந்து விடு, சிலரை வெறுத்து விடு. எவரையும் தூக்கி சுமக்காதே. இன்னொரு முறை உனக்காக கூறுகிறேன். ஆம் செல்லமே, உன் வாழ்க்கையில் சிலரை மறந்து விடு, சிலரை மன்னித்து விடு, சிலரை கடந்து விடு, சிலரை வெறுத்து விடு. எவரையும் தூக்கி சுமக்காதே. பிறகு உன் வாழ்க்கை சுமையாகிவிடும் என்பதை மட்டும் மறந்து விடாதே. மன அழுத்தத்தோடு எதையும் சிந்திக்காதே என் செல்லமே.
அந்த மாதிரி ஒரு தக்க சமயத்தில் மனதை ஒருநிலைப்படுத்தி சற்று என்னுடைய நாமத்தை உச்சரி. மனதார ஓம் சாயி, ஸ்ரீ சாயி, ஜெய ஜெய சாயி அல்லது ஓம் சாயி, ஓம் சாய்ராம் என்று என் நாமத்தை உச்சரி. உன் மனது இலகுவாகிவிடும். ஆம், அது மன அழுத்தத்தோடு சிந்தித்தால் அது ஒருபோதும் உனக்கு வெற்றியை தராது. புன்னகையோடு சிந்தித்துப் பார், புது அறிவு பிறக்கும், வெற்றியும் கிடைக்கும். ஆகவே நல்ல குணம்தான் மரியாதையை பெற்றுத்தரும். என் செல்லமே, வானம் என்றால் 1000 நட்சத்திரங்கள் வரும். அதேபோல்தான் வாழ்க்கை என்றால் 1000 துன்பங்கள் வரத்தான் செய்யும். ஆகவே சூரியன் வந்தால் நட்சத்திரங்கள் மறையும் என்பதை போல தன்னம்பிக்கை இருந்தால் துன்பம் அனைத்தும் மறந்து போகும். என் செல்லமே, இதோ உன் மனதை குளிர்விக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை உன்னிடம் சேர்க்க வந்துள்ளேன். அது என்ன தெரியுமா? அது கிடைக்க வேண்டுமென்றால் நம்பிக்கையோடு உன் கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே. அதோ உனக்கான அந்த நாள் நிச்சயமாக உன்னை சீக்கிரமாக வந்து சேர்ந்து விடும். என் செல்லமே, அதற்காக ஏன் உன் மனதில் இவ்வளவு குழப்பம்? என் அனுமதியினால் தான் எல்லாம் நடக்கிறது என்று உணர்ந்துவிட்டு அதுக்கு பிறகு ஏன் தேவையில்லாமல் யோசித்து யோசித்து குழம்பிக் கொள்கிறாய்? நீயாகவே உனக்கான அனைத்தையும் சரி செய்து வருகிறேன் அல்லவா? அதை நீயும் தானே உணர்கிறாய், பார்த்து கொண்டிருக்கிறாய். எல்லாமே சாயப்பா தான் என்று சொல்லிவிடு. என் மேல் பாரத்தை போட்டுவிடு. உனக்கான அனைத்தையும் உன் சாயப்பா நான் செய்து விடுகிறேன். உன் உழைப்பை மட்டும் உயர்த்தி கொண்டே செல். நான் உன்னை உயர்த்துவதற்கு அது ஏதுவாக இருக்கும். உன் மனதில் பகைமை மட்டும் இருந்தால் உடனடியாக அந்த உணர்வை வெளியே அகற்றிவிடு. அப்படி செய்தால்தான் உன் மனதில் அமைதியும் நிம்மதியும் நிலைக்கும். என்னை நீ பார்க்கும் போதெல்லாம் நிஜ உருவத்தில் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறேன் என்ற எண்ணத்தை நீ உணர்கிறாய் அல்லவா? அதற்கான அர்த்தம் என்னவென்றால், நீ இதற்கு முன்பு எடுத்த எல்லா பிறவிகளிலும் என் குழந்தையாகவே நீ வாழ்ந்தாய். உன் சாயப்பா என்று சொல் உன் மனதில் இருப்பதற்கும் உணர்வதற்கும் அதுவே காரணம். எல்லோரும் என் குழந்தைகள்தான், என் செல்ல பிள்ளைகள். ஆம் செல்லமே, எனக்கு எந்த ஒரு பாகுபாடும் கிடையாது. உன்னை விட்டு உன் சாயப்பா நான் எங்கே செல்வேன்? என் செல்வத்தை விட்டு இமை பொழுதும் நகரமாட்டேன். ஆம் செல்லமே, உன் கண்ணில் வழியும் கண்ணீருக்கு நான் துணையாக இருப்பேன். நீ கலங்காதே. நீ என்னுள் கொண்டுள்ள பற்றும் பக்தியும் நான் அறிவேன். உன்னை நீயே காயப்படுத்தாதே. உனது ஆத்மாவாக நான் அதில் இருக்கிறேன். ஆம் செல்லமே, என்னுடைய நாமத்தை உச்சரி. ஓம் சாயி, ஓம் சாயி என்று கூறு. அதுவே உனக்கு சிறந்த பவரான மருந்து. உன் மனக்குறை அனைத்தும் பறந்தோடும். நல்ல எதிர்காலத்தை தொட்டுவிட்டாய். உன்னை அரவணைக்க யாரும் இல்லை என்று மட்டும் வருந்தாதே. உயிருக்கு உயிராய் உன் சாயப்பா நான் இருக்கிறேன். உன்னை பாதுகாத்து கொண்டிருக்கிறேன். ஆம் செல்லமே, உனக்காக நல்ல செய்திகளை தர வெகு நேரமாக குடும்பத்தோடு யாரெல்லாம் காத்திருக்கிறோம் என்று பார். அதிர்ஷ்டம் உன் வீடு தேடி வந்துவிட்டது. என் செல்லமே, பெற்றுக்கொள்ள தயாராக இரு. இந்த சாயப்பாவை முழுமையாக நம்பு. சந்தோஷமாக இருப்பாய். இனிப்பான செய்தி கிடைக்கும். மனம் குளிர்வாய். ஆம், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.